தினமும் அவரோட நீங்க நடக்கிறீங்களா? நீங்க வேலைக்கு போகும்போது, படிக்க போகும்போது, பிசினஸ் போகும்போது 24 மணி நேரமும் இயேசுவோடு இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஏசாயா 58 அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் தருகிறார். என்ன வாக்கு தெரியுமா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போச்சு, வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, என்ன வாழ்க்கை, என்ன மனசு வந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், மறுபடியும் அது துளிர்க்கும். நீங்க சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை காணும்படிக்கு கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். சொந்து போகாதங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்ல. என்னைக்கு இப்படி நீங்க அவமானத்தில் இருக்க மாட்டீங்க, என்னைக்குமே நீங்க கண்ணீர்ல இருக்க மாட்டீங்க, என்னைக்குமே இந்த வேதனையில் இருக்க மாட்டீங்க. சீக்கிரத்தில் உங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். இன்றைக்கு அது துளிர்க்க ஆரம்பிக்கும். இன்றிலிருந்து மாற்றம் உண்டாகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் சுகவாழ்வு துளிர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமை என்னை காத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியான மாற்றங்களை காண போறீங்க. தகப்பனே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னீங்களப்பா. உங்க பிள்ளைகளுடைய சுகவாழ்வு துளிர்க்கணும். வேதனை நாட்கள் முடிவடையட்டும், அவமானத்தின் நாட்கள் முடிவடையட்டும், இழப்பின் நாட்கள் முடிவடையட்டும். இனி சுகவாழ்வு அவளுக்கு உண்டாயிருக்கவும், அது துளிர்த்து செழித்து அந்த பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூறும்படிக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.